8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காலத்திலும் இருக்கின்ற ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். அர்ஜுனன் சரணாகதி பண்ணோடனே முதல்ல அவர் சொல்கிறது கவலைப்படாத. இந்த கீதையோட முக்கியமான சாரம் என்னென்னா, கவலையிலிருந்து முழுமையாக நம்ம விடுவிப்பது. பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறது இல்லை, கவலைகளிலிருந்து விடுவிப்பது. அப்போ அதுக்கு முதல்ல 6 அத்தியாயத்தில் நம்ம ஜீவனுடைய ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பகவான் நன்றாக உபதேசம் பண்ணார். நம்ம கர்மயோகத்தை பார்த்தோம், எப்படி நம்ம செயல் புரியணும், எந்த செயலை செய்யும் போதும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட இறைவனுக்காக பண்ணுகின்றேங்கிற பாவனையோடு செயல்படுறோம். அந்த பலன் எதுவாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும், அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறோம். அப்படி நீண்ட நாள் நம்மளுடைய கடமைகளை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட ஈஸ்வர பிரசாத புத்தியோட நீண்ட நாள் செய்யும்போது நமக்கு ஞான யோகத்துக்குரிய தகுதி வருகின்றது. அப்படிங்கிற ஞான யோகம்னா ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்வதற்குரிய தகுதி உண்டாகின்றது. அதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஈஸ்வரன் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம ஒரு உருவத்தில் ஒரு கோயிலில் போய் நம்ம பார்த்து பழகின அந்த இறைவனை எப்படி எல்லா இடத்துலையும் தரிசிப்பது அப்படிங்கிறதுக்கு அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை உபதேசம் பண்ணார். ஈஸ்வரன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. நிர்குண அம்சம், உருவமற்ற அம்சம் ஒன்று இருக்குது, உருவத்தோட கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அந்த உருவமற்ற இறைவன் மாயையின் காரணமாக இந்த நாம ரூபத்தோடு விளங்குகின்றார், இந்த படைப்பை உண்டு பண்ணுகின்றார் அப்படின்னு பார்த்தோம். படைப்பை உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கும்போது இறைவன் எங்கேயோ இருக்காரு, படைப்பு எங்கேயோ இருக்கிறதுன்னு கிடையாது, இறைவனே படைப்பாக இருக்கின்றார் அப்படிங்கிற மேலான தத்துவத்தை சொன்னார். நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதில் இருக்க சிறப்பு எல்லாமே நான் தான் பகவான் சொல்கிறார். பூவில் மனமாக இருக்கின்றேன், நீரில் ரசமாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த இறைவனுடைய தத்துவத்தை சூத்திரே மணிகனாயிவ, எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பிரகலாதன் சொன்ன தூண்லையும் துருமுலையும் பகவான் தான் இருக்காரு அப்படின்னு அவன் சின்ன பையன் ஒரு வரியில் சொல்லிட்டான். அதை நமக்கு புரிய வச்சார் பகவான். அந்த தத்துவத்தை எல்லாத்தையும் சொல்லி மாயையின் காரணமாக எப்படி நிர்குண பகவான், குணம் உருவமற்ற அந்த பகவான் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 நாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோன்னு படிக்கிறோம். இப்போ நாமரூபம் இல்லாத இறைவன், பெயர் வடிவம் இல்லாத இறைவன், முதல்ல என்ன செய்கிறோம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கோயிலில் போய் ஒரு உருவம் கொடுத்து நம்ம வழிபடுறோம். இப்போ அந்த இறைவனை தவிர உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு நம்மளை அந்த திருஷ்டியை நோக்கி பகவான் நம்மளுடைய அறிவை திறந்து விடுறார். இறைவன் தான் உலகமாக காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு அந்த நம்மளுடைய குறுகிய புத்தியை விஷாலமாக மாற்றினாருன்னு பார்க்குறோம். அப்புறம் பகவான் மனிதர்களை 2ஆக பிரித்தார், ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள். இறைவனுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை உடையவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் சுயநலவாதிகளாக பாவம் செய்வர்களாக இருக்காங்கன்னு சொன்னார். பக்தியுடையவர்கள் நல்ல கர்மங்கள் செய்பவர்கள் இறைவனை வழிபடுகின்றார்கள். பக்தர்களை 4ஆக பிரித்தார், ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். முதல்ல ஆர்த்த பக்தன், அவன் என்ன பண்ணுறான், கஷ்டம் வரும்போது மட்டும் கோயிலில் போய் பகவானை வழிபடுறான். அப்புறம் அவன் கொஞ்சம் பக்குவம் அவரோட்டு என்ன பண்ணுறான், அவனே சதா காலமே இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய லட்சியம் இறைவன் கிடையாது, வேறு ஒரு லட்சியம் இருக்குது. அது குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும். இது நம்ம தப்புன்னு சொல்லலை. நம்ம தன்னுடைய உலகியல் தேவைகளுக்கு இறைவனை யூஸ் பண்ணிக்கிறான். அது பேர் என்னது, அர்த்தார்த்தி பக்தின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் நீண்ட நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு இறைவன் மேலேயே ஒரு பற்று அதிகமாகின்றது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இறைவன்னா யார், அந்த பக்தியிலேயே ஒரு சுவை உண்டாக அவன் பக்திக்காக பக்தி பண்ண தொடங்குறான். அவனுக்கு அதுக்கப்புறம் இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உண்டாகின்றது.
அப்போ முதல்ல கஷ்டப்படும் போது மட்டும் கடவுளை போய் கும்பிட்டவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இறைவனை சதா காலமும் இறைவனை ஒரு பார்ட்னராக வச்சுக்கிறான்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு இறைவனை பற்றின உண்மை தெரியணுங்கிற அவன் ஜிக்ஞாசு பக்தனாக ஆறான். அதுக்கப்புறம் அவன் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்கின்றான். உலகத்தில் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆழமான விஷயம் அந்த இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லைன்னு மேலான உண்மையை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம், போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இறைவனுடைய 2 அம்சத்தை பற்றி சொன்னார், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. ஞானி ஒருவன் அந்த இறைவனை முழுமையாக அறிந்து கொள்கின்றான் அப்படின்னு பிரம்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதி தெய்வம்னா என்ன, அதி யஜ்ஞம்னா என்ன, பிரயாண காலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி 7 கேள்விகள் அர்ஜுனன் கேட்டான். பகவான் மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சங்கிறத புரிய வச்சார். முக்கியமாக ரொம்ப விளக்கமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த பிரயாண கால ஸ்மரணம், மரணிக்கும் போது எப்படி உயிரை விடுறது அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பகவான் ஒரு சீக்ரெட்டை சொல்கிறார். நீ எந்த எண்ணத்தோட இந்த உயிரை விடுறியோ அதுக்கு தக்கபடி தான் உன்னுடைய அடுத்த பிறவி அமையும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டை சொல்கிறார். இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் மரண சமயத்தில் இறைவனை நினச்சி உயிரை விடுறான், அவன் மேலான லோகங்களை என்னையே அடைகின்றான் பகவான் சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும், சதா காலமும் இறைவனுடைய ஸ்மரணையிலேயே இருக்கணும். சரி, இப்போ நமக்கு சில நேரம் பயம் வந்துடலாம், கடைசி காலத்தில் நான் இறைவனை நினைப்பேனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடலாம். அதனால அதுக்கு ஒரு மெத்தட் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி உன்னுடைய உயிரை விட முடியும் அப்படின்னு இந்த யோக அந்த கபால மோட்சத்தை பற்றி பேசிட்டு இந்த யோகிக் இதில். அப்போ அந்த யோக பலத்தோடு அவன் என்ன பண்ணுறான், நன்றாக உபாசனை பண்ணவன் அவன் தன்னுடைய உபாசன தெய்வத்தை நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவனுக்கு இந்த பிராணனை நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியுது. இப்போ தன்னுடைய பிராணனை நல்லா அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அவன் என்ன பண்ணுறான், அந்த பிராணசக்தியை தன்னுடைய யோக பலத்தால் இந்த உடல்லேருந்து பிரிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், மேலான கதியை அடைகின்றான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். எப்பவும் சதா அவன் அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அனன்ய சேத்தா சத்ததம் யோமாம் தர ஸ்மரதி நித்யஷக தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தசிய யோகின. அவன் சதா காலமும் இறைவனையே லட்சியமாக கொண்டு வாழ்க்கையை வச்சுருக்கான். அதனால் அவனுக்கு இது கஷ்டம் கிடையாது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அடுத்து இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம் மீண்டும் பிறவாமல் இருக்கிறது தான். அது நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கிறேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். இது நமக்கு சாஸ்திரம் தான் சொல்லுது. அதை நம்ம நம்புகிறோம், ஏற்றுக்கிறோம். நம்ம போய் பார்த்தோமா, போன பிறவி இருக்கான்னு பார்த்தோமா, அடுத்த பிறவி இருக்கான்னு நமக்கு இதை வெரிஃபைலாம் பண்ண முடியாது. நம்ம சில விஷயங்கள்னால நம்ம பறக்கும் போதே சில குணங்களோடு பிறக்கிறோம். ஒவ்வொருத்தரோட பிறப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும், இந்த பிறவி எடுக்கிறதுக்கு, இது மாதிரி ஒரு பிறவி கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ இதில் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறார், அடுத்த பிறவியை நீ எப்படி டிசைட் பண்ண போகிறேங்கிறது தான். ஏன்னா இந்த பிறவியில் நடக்கிற பல விஷயங்கள் நம்ம கையில் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி விதை போட்டு வச்சாச்சு. அதிலிருந்து வர்ற பலனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போது அடுத்த பிறவி என்னங்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். அதைத்தான் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ 15 இது இன்னும் கொஞ்சம் பகவான் சம்சார ஸ்வரூபம் மோக்ஷஸ்வரூபத்தை விளக்க போகிறார். மாமுபேத்ய புனர்ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ மாமுபேத்ய புனர்ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. வாழ்க்கையில் எல்லாருக்கும் 2 லட்சியம் தான் இருக்க முடியும். ஒன்று, அவன்
இறைவன் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த மேலான அந்த சுகத்தை பேரின்பம் வேணும்னு நினைக்கலாம். அப்படி இல்லாட்டி சிற்றின்பம் வேணும்னு நினைக்கலாம். ரெண்டு தான் லட்சியமாக இருக்க முடியும், பேரின்பம் சிற்றின்பம். உலக பொருட்கள் மூலமாக எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது சிற்றின்பம். இல்லை, எனக்கு உலக பொருட்களை தாண்டி எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படிங்கிறது பேரின்பம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சிற்றின்பம் அப்படிங்கும்போது நமக்கு அது எதனால சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம், உலக சுகத்தை சிற்றின்பம்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னா அதில் 3 விதமான தோஷம் இருக்குது. உலகத்தில் நம்ம எந்த பொருளை அடைஞ்சாலும் அதில் 3 தோஷங்களோடு சேர்ந்து தான் இருக்குது. ஏன்னா அது மாறுகின்ற உலகில் நம்ம மாறாத இன்பம் வேணும்னு நினைக்கிறோம், அது ஒரு நாளும் கிடைக்காது. மாறுகின்ற சுகம் எதனால சொல்கிறோம் அப்படின்னா, உலக சுகம் என்ன அனுபவிக்கனாலும் அதுக்கு துக்கம் கலந்து தான் இருக்கும். என்ன சுகம் அனுபவிக்கனாலும் அதுக்கு என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும், அதுக்கு சம்பாதிக்கணும். நல்ல மார்க் வாங்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நல்லா படிக்கணும். என்ன சுகமாக இருந்தாலும் அது துக்கம் கலந்த தன்மை. 2வது நிறைவை தராத தன்மை. என்ன ஒரு வீடு கட்டினாலும் அது நமக்கு நிறைவாக இருக்காதுன்னு பார்த்தோம். இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமே, இன்னும் அப்படி பண்ணியிருக்கலாமே என்ன பண்ணுவோம், அது நிறைவை தராது. 3வது அடிமைப்படுத்தும் தன்மை. சரி, அது தொந்தரவாக இருக்கே அப்படின்னு இல்லாமல் இருப்போன்னா என்ன பண்ண முடியாது, அது இல்லாமையும் இருக்க முடியாது. உலக பொருட்கள் எல்லாவற்றிலையுமே இந்த 3 தோஷங்கள் இருக்குது. அப்போ இது சொல்கிறாரு, மாம் உபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதாக. யார் ஒருவன் இறைவனையே லட்சியமாக கொண்டு அதுக்கு முயற்சி பண்ணுறானோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மாம் உபேத்திய இறைவனை அடைகின்றான். மீண்டும் புனர்ஜென்ம ந ஆப்னுவந்தி, மீண்டும் அவன் என்ன செய்யறதில்ல, பிறப்பது இல்லை. எதிலிருந்து விடுபடுறான் அப்படின்னா, அந்த மகாத்மானகன அந்த மேலான மனதை உடைய நல்ல நற்குணங்களை உடைய அவன் இறைவனை அடைகின்றான். துக்காலயம் அசாஸ்வதம் ந ஆப்னுவந்தி. இந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறார். பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, துக்க ஆலயம். ஆலயம்னா இருப்பிடம், தேவாலயம்னு சொல்கிறோம். தேவாலயம்னா இறைவனுடைய இருப்பிடம், தேவாலயம். பிறவி என்ன சொல்கிறார், துக்காலயம்ங்கிறார். துக்கம் வசிக்கிற இடம் என்ன அப்படின்னா இந்த பிறவி. நினைக்கலாம் ஐயோ நம்ம தான் கஷ்டப்படுறோம், அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு. உள்ளே போய் பார்த்தா தெரியும். எல்லாருக்கும் வெளியில் சிலரோட கஷ்டம் வெளியே தெரியுது, பலரோட கஷ்டம் வெளியே தெரியல. அவ்வளோதானே ஒழிய எல்லாருமே என்னது துக்காலயம். உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கின்றது. ஹவ் யூனா ஃபைன் அப்படின்னு டப்புன்னு சொல்லிடுவோம் ஆனால் உள்ளதான் தெரியும். எல்லாரும் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. அர்ஜுனன் சொல்கிறான் இந்த போர்க்களத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்னு நினைக்கிறான். எல்லாருமே எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடலான்னு நினைக்கிறோம். அவரவருக்கு ஏற்ற வகையில் என்ன இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் பிறவியவே என்ன சொல்கிறாரு, துக்காலயம். ஏன்னா ஒன்று முடிச்சா இன்னொன்று அடுத்தது ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு. இப்போ எவ்வளோதான் சரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா, இந்த வியாதியோ வயோதிகமோ மரணமோ அது எல்லாருக்கும் இருக்குது. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. யார் ஒருவன் இறைவனையே லட்சியமாக கொண்டு இருக்கின்றானோ அவன் இதிலிருந்து என்ன பண்ணுறான், தப்பிச்சு. இந்த துக்க ஆலயம் அசாஸ்வதம், நிலையே இல்லாதது. எது, இந்த சரீரம், உறவுகள், யார் எப்போ காலை வருவாங்கன்னு தெரியாது நமக்கு, எது எப்போ காலை வரும்னு தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட இந்த துக்கமான இந்த பிறப்பிலிருந்து விடுபடுகின்றார்கள். யார், மகாத்மானக. அவங்க என்ன அடைகிறாங்க, சம்சித்திம் பரமாம் கதாகா. பரமாம் கதாகா, சம்சித்தினா மோக்ஷத்தை, பிரம்மத்தை, மேலான மோக்ஷத்தை அடைகின்றார்கள். மோக்ஷம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும், மீண்டும் பிறவாத தன்மை. மரணம் கிடையாது, மரணத்தை நம்ம மோட்சம்னு சொல்கிறது கிடையாது, மீண்டும் பிறவாத தன்மை. இப்போ
இப்போ நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் எதனால மோட்சம் நமக்கு தெரியணும்? நமக்கு அஜ்ஞானந்தான் காரணம். நம்ம ஜீவனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாயையின் காரணமாக நம்ம ஜீவனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நம் ஆத்மஸ்வரூபம். அதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறார். இப்போ யார் ஒருவன் இறைவனையே லட்சியமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அதையே சிந்தனையோடு வாழ்கின்றானோ அவன் மேலான மோட்சத்தை அடைகின்றான். 2 விதமான மோட்சம். ஒன்று, வாழும்போதே இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஜீவன் முக்தனாக சிதப்பிரஜனாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு அடைகின்றான். அப்படி நான் இந்த உடம்பல்ல, இந்த மனமல்ல, இதற்கு வேறான ஆத்மஸ்வரூபம்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த ஷரீரத்தை விட்டதுக்கப்புறம், இந்த ஷரீரம் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. மீண்டும் அவருடைய சூக்ஷ்ம சரீரம் என்ன செய்யறதில்ல, இன்னொரு பாடிக்குள்ளே போகிறது கிடையாது. அது என்ன பண்ணுது, அந்த பஞ்சபூதத்தோட கலந்துருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இல்லை, அவனுக்கு இந்த ஞானம் இப்போ கிடைக்கல, அவனுக்கு இந்த நான் ஆத்மாங்கிறது எனக்கு மனசில் என்னால் கிரகிக்க முடியல அப்படிங்கிறவன் இறைவனையே ஸ்மரிச்சுக்கிட்டு இறந்தான் அப்படின்னா, எந்த உருவ கடவுளை நீ தியானம் பண்ணியோ அதுலேயே நீ பக்தியாக இருங்கிறார் பகவான். உனக்கு ஆத்மா புரியல அப்படின்னா பகவானையே தியானம் பண்ணிக்கிட்டு இரு. போன மரண சமயத்தில் உனக்கு அந்த எண்ணம் மேலோங்கும் போது உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் யார் ஒருவன் என்னையே சரணடைகின்றானோ அவன் அந்த பரமாம் கதியை அடைகின்றான். இதில் சந்தேகம் வேண்டாங்கிறார். ஏற்கனவே நிறைய ந சம்சயக ஏன்னா இது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. கிருஷ்ணருடைய வார்த்தையை தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா இந்த பிறவி நம்மளுடைய கையில் கிடையாது. நிறைய துக்காலயமாக தான் இருந்திருக்கோம். ஒரே என்னென்ன கஷ்டம்லாம் நமக்கு நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டம் தான் பெரிய கஷ்டமாக தெரியும், அவரவருக்கு கஷ்டம் தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆனால் அடுத்த பிறவியை நீ டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். இனி அடுத்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஆப்ரம்ம புவனா லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே ஆப்ரம்ம புவனா லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இதில் நம்மளுடைய இதில் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்வர்கலோகம், மேலான லோகங்களுக்கு கந்தர்வ லோகம், பிரம்மலோகம், இது மாதிரி பலவிதமான லோகங்கள் இருக்குது, மேலான உலகங்கள் இருக்குது. நற்காரியங்கள் பண்ணுறவன் அந்த லோகத்துக்கு போவான் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பகவான் என்னென்னா ஒரு வார்னிங் கொடுக்குறார். நீ எந்த லோகத்துக்கு போனினாலும் அது டெம்பரரி. அது கொஞ்ச நாள் நம்ம வீசா தீர்றது வரைக்கும் வேற ஒரு நாட்டுக்கு போகிறது மாதிரி நம்மளுடைய புண்ணியம் தீர்றது வரைக்கும் அங்கே நமக்கு இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் எங்கே பண்ணணும், இங்கே உலகத்தில் திரும்பவும் இன்னொரு துக்காலயத்துக்குள்ளே போகணும், இன்னொரு சரீரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாருக்கும், பிறந்த எல்லாருக்கும், நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே ஒரு லட்சியம் இருக்கும், சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு இருக்கும். என்ன பாடி மாதிரி வாடகை வீடுனா சாமானை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. எப்படியாவது ஒரு வீடு நமக்கு ஒன்று, காக்கா குருவி கூட அதுக்கு ஒரு கூடு வச்சுருக்கு, நமக்கு மட்டும் ஒரு சொந்தமாக வீடு இல்லையே. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள். அப்போ ஒரு பெர்மனண்ட்டான பிளேஸ் நமக்கு வேணும். தூக்கிட்டு சட்டி பெட்டியை தூக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பகவான் இங்கே சொல்கிறாரு, நீ இந்த உடம்புன்னு நீ நினச்சிட்டு இருக்கிய, இது ஒரு வாடகை சரீரம் தான். எப்போ நமக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எப்போன்னு தெரியாது. நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நமக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறோம், நம்ம மரணத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் ஆக்சுவலாக. அப்போது நீ எந்த லோகத்துக்கு போனினாலும் அங்கே இருக்கிற புண்ணியம் தீர்ந்தோடனே திரும்பவும் இன்னொரு தேகத்துக்குள்ளே நீ போகணும். அது ஆடு சரீரமோ, கோழி சரீரமோ, நாய் சரீரமோ, நரி சரீரமோ, திரும்ப மனுஷ சரீரமோ தெரியல. சொல்ல போனா நாய் நரி கூட கொஞ்சம் நல்லா இருக்குமோங்கிறது மாதிரி மனுஷன் படுற பாடம் பார்க்கும்போது, ஏன்னா அது போக ஜென்மா தான்.
அது வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த பீரியடு கொஞ்ச நாளைக்கு அதில் இருக்கும். மனுஷனுக்கு தான் வந்து புண்ணிய பாபத்தை செய்ய முடியும். அவனுக்கு தான் சுகதுக்கம் மனசில் அந்த வலி வேதனை எல்லாம் மனுஷ சரீரத்தில் இருக்கும்போது தான். எதுக்காக அந்த வலி வேதனை அப்படின்னா, அப்போத்தான் நம்ம இது வேண்டான்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு எனக்கு இந்த பிறவி வேண்டான்னு சொல்ல வைக்கணும் இல்லையா வந்து. அப்போ எனக்கு பெர்மனெண்ட் பிளேஸ் எங்கே தான் இருக்குது, எனக்கு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறானே, அது மாதிரி சொந்தமாக நான் என்னைக்கு போய் ஒரு இடத்துல போய் திரும்பவும் திரும்பி வராத நிலை எனக்கு வேணும். அதான் சொல்கிறாரு, ஆ பிரம்ம புவனாலோகாக, பிரம்மலோகங்கள் முதல் அனைத்து உலகங்களும் புனராவிருத்தி நக அர்ஜுன, மீண்டும் அதுக்கு திரும்பித்தான் வரணும். ஞானம் உனக்கு வரல அப்படின்னா அது வரைக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாம் உபேத்திய து கௌந்தேய புனர்ஜென்ம ந வித்யதே, ஆனால் என்னை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. என்னை அடைந்தவன், திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஜீவனாரண்ண சிவனாரண்ண வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்திலார், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனார் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே, ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே. முதல்ல ஜீவன் வேற சிவன் வேற, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு அந்த அஞ்ஞான காலத்தில் நினைக்கின்றோம். அதுக்கப்புறம் குரு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஜீவன் சிவன்கிறது வேறல்ல, ஜீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பரே. அது புரிஞ்சதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை நான், எந்த மெய்ப்பொருளை தேடி நான் வாழ்நாளெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தேனோ அவன் எனக்கு அந்நியமாக இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் புனர்ஜென்ம ந வித்யதே, மேலான உண்மை புரிஞ்சவன் மட்டும்தான் என்ன எடுக்கிறது இல்லை, மீண்டும் அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் பிறப்பெடுப்பது இல்லை. ஏன்னா இந்த ஞானம் உண்டாகிறது சூக்ஷ்ம சரீரத்தில் தான். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இந்த ஞானத்தை கிரகித்த உடனே அதுக்கு என்ன ஆயிடுது, அதுக்கு மீண்டும் பிறவி எடுப்பது இல்லை. அது வரைக்கும் நம்ம எத்தனை உயர்ந்த இதுக்கு போனால் கூட மீண்டும் என்ன ஆகணும், மீண்டும் பிறந்து தான் ஆகணும். அதனால் எச்சரிக்கை கொடுக்குறார். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த பிறவியை நல்லா பயன்படுத்துகிறோம். ஏன்னா எதை அடைந்தால் மீண்டும் நாம் பிறவா நெறி வேண்டும் பார்க்குறோம், பிறவா நெறி வேண்டும் அப்படி இல்லாட்டி உன்னை மறவா நெறி வேண்டும் பார்க்குறோம். அப்போது மீண்டும் பிறவாமைங்கிறது எல்லா சாஸ்திரத்தையும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குரிய மார்க்கத்தையும் பகவான் இங்கே சொல்லி கொடுக்குறார். இப்போ அடுத்து நம்மளுடைய இந்த சிருஷ்டியை பற்றி பேசுகிறார். 17 சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுகசஹஸ்ராந்தாம் தே ஹோராத்ரவிதோ ஜனாஹ சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுகசஹஸ்ராந்தாம் தே ஹோராத்ரவிதோ ஜனாஹ. கால தத்துவத்தை பகவான் விமர்சிக்கிறார் வந்து. இப்போ சஹஸ்ர யுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மனக. நம்ம கலியுகம், இந்த யுகங்கள்லாம் கேள்விப்படுறோம். 4 யுகங்கள் இருக்குது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ நம்ம இது கலிகாலம் அப்படிங்கிறோம். நமக்கு இது பிரிக்கப்பட்டிருக்கு. சாஸ்திரம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம கலிகாலம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நிர்ணயம் கொடுத்துருக்கு. 4,32 வருஷம் ஒரு கலிகாலம்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி 2000 மாட்டேது 32,000 வருஷங்கள் வந்து 4,32,000 வருஷங்கள். துவாபர யுகம் அப்படிங்கிறது 2 கலியுகம் சேர்ந்தது துவாபர யுகம், 3 கலியுகம் சேர்ந்தது திரேதாயுகம், 4 கலியுகம் சேர்ந்தது சத்தியயுகம். சத்தியயுகம் தான் முதல் யுகம், அடுத்தது திரேதாயுகம், அடுத்தது துவாபர யுகம், கலியுகம். இதெல்லாத்தையும் நம்பர் போட்டு கூட்டினா ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறோம். பெருக்கி பார்த்தா தெரியும்.
இவ்வளவு சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இது மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள். ஒரு பிரம்மாஜியோட ஆயுள் 1000 சதுர்யுகம், ஒரு பகல். பிரம்மாவினுடைய பகல் 1000 சதுர்யுகம். பிரம்மாவோட வயதுன்னு சொல்லிட்டு 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாஜியினுடைய பகல். அதான் சொல்றாரு, சஹஸ்ர யுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுகு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேகோ ராத்திர விதோ ஜனாகா. இப்போ இதே எதுக்கு அவர் சொல்லணும்? பிரம்மா எப்போ பிறந்து எவ்வளோ காலம் இருந்தா என்ன, இதே எதுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா, நீ இந்த உண்மை புரியலேன்னா இத்தனை வருஷம் திரும்ப 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 பிறந்து 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 சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இப்போ ஒரு சிருஷ்டி அப்படிங்கும்போது ஒரு பிரம்மாஜியினுடைய பகல் 1000 சதுர்யுகம். அப்போ உன்னுடைய சம்சார சக்கரம் என்னாகும்? இந்த விஷயம் நீ புரியல அப்படின்னா, ஆத்ம ஞானம் வரலை அப்படின்னா திரும்ப திரும்ப நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? யானி காணிச்ச பாப்பானி திரும்ப திரும்ப என்ன ஆகும்? இதுக்குள்ளேயே புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகின்னு சுற்றிக்கிட்டே இருக்கணும். சஹஸ்ர யுக பரியந்தம் 1000 சதுர்யுகம் வரை அஹஹ பிரம்மனக. பிரம்மனகன்னு இங்கே பிரம்மாஜி. இந்த பிரம்மாஜியோடைய பகல், அஹஹனா பகல். 1000 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு பிரம்மாவினுடைய பகல். ராத்திரிம் யுக சஹசிராந்தாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ராத்திரி. இது முடிச்சதுக்கப்புறம் அஹஹ ராத்திரவிதோ ஜனாகா விதுகு. இவ்வாறு பிரம்மாவினுடைய இரவையும் பகலையும் அந்த அஹோராத்திரவிதக அப்படின்னா இரவு பகலை கால தத்துவத்தை அறிந்தவர்கள் யோகிகள். இந்த கால தத்துவத்தை அறிந்த யோகிகள் இந்த மாதிரி இந்த யுகங்களை பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம காலம் எப்போ தோன்றி எப்போ முடியுங்கிறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அது மாயையில் இருக்குது. காலம்ங்கிறது இருக்குது. எப்போ சிருஷ்டின்னு வந்துச்சோ காலம்னு இருக்குது. எப்போ அந்த முதல் காலம் வந்துச்சுங்கிறத என்ன பண்ண முடியாது, நம்ம நிர்ணயிக்க முடியாது. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கால வர்ணனை இருக்குது. பிரம்மாஜியுடைய ஆயுட்காலம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரம்மாஜிங்கிறதே அது ஒரு போஸ்ட்டு தான். இப்போ ஒருத்தர் பிரம்மாவாக இருக்கலாம், அடுத்த யுகத்தில் வேற ஒருத்தர் பிரம்மாவாக மாறிடுவார். எப்படி நமக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீ என்ன பண்ணணும், உனக்கு இந்த ஞானம் வர்றது வரைக்கும் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருப்ப, இந்த சிருஷ்டியில் பிரம்மாஜியினுடைய விழிப்பு தான் என்ன சிருஷ்டின்னு சொல்கிறோம். பிரம்மாஜியினுடைய உறக்கம்தான் பிரளயம்னு சொல்கிறோம். பிரளயம்னா எல்லாமே ஒடுங்கி இருக்குது. இப்போ நம்மக்கிட்டே ஒரு சிருஷ்டி இருக்குது, பிரளயம் இருக்குது. நம்ம காலையில் முழிக்கிறது ஒரு குட்டி சிருஷ்டி, தூங்க போகிறது ஒரு பிரளயம். எல்லாம் என்ன இருக்குது, ஒடுங்கி இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்குது. அதுபோல் பிரம்மாஜி முழிச்சதுக்கப்புறம் என்னாது, இந்த சிருஷ்டி நம்ம எல்லாம் வந்துடுறோம். பிரம்மாஜி முழிச்சோடனே அவருடைய கனவுல நம்ம எல்லாம் வந்துடுறோம். அவரவர் அதுக்கப்புறம் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். பிரம்மாஜியுடைய கனவுல நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் அவரவர் சுயமாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ பிரம்மாஜி தூங்கின போனோன்னு என்ன ஆயிடும், எப்படி நம்மளுடைய கனவுல எல்லாமே தூக்கத்தில் எல்லாம் ஒடுங்கி போயிருதோ, உலகமே இல்லாமல் ஒடுங்கி போயிருதோ, அதுபோல் பிரம்மாஜியினுடைய உறக்கத்தில் எல்லாமே ஒடுங்கி இருக்கு. இப்போ சிருஷ்டி பிரளயம். அடுத்து சொல்ல போகிறார் 18. அவ்யக்தாத்வ்யக்தயத் சர்வாஹா பிரபவந்த்யஹ ராகமே ராத்ரியாகமே பிரளீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்ஞகே அவ்யக்தாத்வ்யக்தயத் சர்வாஹா பிரபவந்த்யஹ ராகமே ராத்ரியாகமே பிரளீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்ஞகே அவ்யக்தாத் வியக்தய சர்வாஹா. அவ்யக்தம்னா மாயை. இந்த மாயையிலிருந்து என்னது, இந்த எல்லா உயிரினங்களும் தோன்றுகின்றன. உயிரினங்கள் தோன்றுகின்றன. வெளிப்படாத நிலையிலிருந்து உயிரினங்கள் வெளிப்படுகின்றன. ஒரு பெரிய ஒரு தங்கக்கட்டி இருக்குது. இந்த தங்கக்கட்டியில் என்ன பண்ணுறோம், நம்ம செயின் செய்கிறோம், கம்மல் செய்கிறோம், வளையல் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எல்லாத்துக்கும்
ஒரு உருவம் வந்துடுது, அழகழகாக இருக்குது. செயினாவும் வளையலாவும் அது வெளிவருவதற்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு? அந்த தங்கத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், அது வெளிப்படாத நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆசாரி வந்து என்ன பண்ணுறான், அதை வெளியில் கொண்டு வர்றான். அதுபோல் இந்த சிருஷ்டி வந்து வெளிப்படாத நிலையில் மாயையில் இருந்துச்சு. இறைவன் தான் என்னது, நமக்கு இதுக்கு சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்றார். எப்படி ஒரு ஆசாரி தான் அதுக்கு நகை செய்கிறாரோ அதுபோல் இந்த சிருஷ்டி வெளிப்படாத நிலையிலிருந்து இறைவனுடைய மாயா சக்தியினால் அது வெளிவருகின்றது. அவ்யக்தாத் வியக்தய சர்வாகா, சர்வாகனா அனைத்தும், வியக்தைன்னா வெளிப்படுகின்றது. உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருள்களும் அந்த மாயையிலிருந்து வெளிப்படுகின்றது. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய், ஒன்றுதான் பலவாக காட்சியளிக்கின்றது. பிரபவந்தி, பிரபவந்தினா நன்றாக தோன்றுகின்றது. எப்போ அப்படின்னா அகஹ, அகஹனா பகல் வரும்போது. என்ன பகல் வரும்போது? பிரம்மாவிற்கு பகல் வரும்போது இந்த சிருஷ்டியானது வெளிப்படுகின்றது. ராத்திரியாகமே, பிரம்மாவிற்கு இரவாகும்போது என்னாகின்றது? பிரலீயந்தே, சிருஷ்டி ஒடுங்குகின்றது. எல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஒடுக்கத்துக்கு முடிச்சோடனே நம்ம முழிக்கிறோம்ல, முழிச்சோடனே திரும்பவும் அம்மாவாயிடுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த சிருஷ்டி முடிகிற என்ன கர்மாவோட நம்ம இருந்தோமோ அதே கர்மாவோட திரும்பவும் வர்றோம், தூங்கிடுறோம். அப்புறம் முழிக்கும் போது என்ன பண்ணுறோம், மிச்ச மீதி என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ அதே இதை என்ன பண்ணுறோம், திரும்பவும் பெயிலில் போயிட்டு வந்த மாதிரி திரும்பவும் என்ன பண்ணுறோம், பெயிலில் போயிட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதே உடம்புக்குள்ளே முழிக்கிறோம், அப்புறம் அதே உடம்புக்குள்ளே ஒடுங்கிடுறோம். அதே மாதிரி இந்த சிருஷ்டியில் இருக்கும்போது அந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுது, ஒடுங்கிடும். அதுக்கப்புறம் அதனுடைய கர்மாவுக்கு தக்கபடியான ஒரு ஸ்தூல சரீரம் அதுக்கு கிடைக்கும். எங்கே போய் பிறக்கணுமோ அங்கங்கே போய் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். நம்ம பிரம்மா முழிக்கும் போது அப்புறம் பிரம்மாவுக்கு ஒரு ஒடுக்கம் வந்தோன்னே என்ன ஆயிரும், நம்மளும் ஒடுங்கிடும். ஆமாம், 1000 வருஷம். ஆமாம், 1000 வருஷங்கள். இப்போ 1000 வருஷம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு இது நமக்கு இப்போ கனவு காண்கிறோம். ஆமாம், நம்ம தூங்கி முழிக்கிறோம். கரெக்ட். இப்போ நமக்கு அந்த டைமுங்கிறதே பார்த்தா அதே ஒரு மாயை. இப்போ ஒரு தூங்குகிறோம், தூக்கத்தில் 10 வருஷம் நான் படிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். நமக்கு ஒரு தூக்கத்தில் கனவு வருது, இந்த கனவில் ஒரு டைம் இருக்குது, வந்து இதோ ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்குது, இங்கேருந்து போகிறோம் அங்கே போகிறோம், என்னென்னமோ பெரிய கனவு வருது. நமக்கு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா 10 நிமிஷம் கூட ஆயிருந்திருக்காது. ஆனால் நமக்கு எவ்வளவோ யுகங்கள் போன மாதிரி இருக்குது. இப்போ காலம்ங்கிறதே ஒரு மாயா தத்துவம் தான் நமக்கு. அப்போ நமக்கு பிரம்மாவினுடைய பகல் வரும்போது சிருஷ்டி வெளிப்படுது, பிரம்மாவினுடைய இரவு சமயத்தில் சிருஷ்டி ஒடுங்கிடுது. அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, இந்த சம்சார சக்கரத்தில் நம்ம சுழன்றுக்கிட்டே இருக்கோம். இது வந்து நம்ம நம்புகிறோம். அத்தியந்தக பிரளயம், தூங்கி அது அத்தியந்த பிரளயம். அது வந்து பெரிய பிரளயம், மகா பிரளயம் நம்ம சொல்கிறோம். ராத்திரியாகமே பிரளீயந்தே, அந்த பிரம்மாவிற்கு இரவு வரும்போது என்ன பண்ணுறோம், அது ஒடுங்குகின்றது. தத்ர அவ்யக்தக சம்யதே, வியக்தமாகின்றது அவ்யக்தமாகின்றது, வெளிப்படுகின்றது ஒடுங்குகின்றது. சிருஷ்டி வந்து வெளிப்படுகின்றது ஒடுங்குகின்றது, வெளிப்படுகின்றது ஒடுங்குகின்றது. அப்படி இருக்கும்போது சில நம்மளுடைய கர்மாவுக்கு தக்கபடி எப்போயோ ஒரு பிறவியில் இந்த மாதிரி ஒரு மனுஷ பிறவி நமக்கு கிடச்சிருக்கு, ப்ளஸ் நமக்கு ஒரு குருவும் கிடச்சிருக்கு, சாஸ்திரம் கிடச்சிருக்கு, மோட்சத்தில் இச்சையும் கிடச்சிருக்கு நமக்கு. அப்போ இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம். எதுக்கு பிரம்மா கதையெல்லாம் சொல்லணும் நமக்கு வந்து. அப்போ இது மாதிரி பிறவி சக்கரம் நமக்கு இந்த ஞானம் அடையும் வரைக்கும் இந்த பிறவி சக்கரத்தில் நம்ம சுழன்று கொண்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதை நீ ஒன்று கிரம முக்தியாக நீ பயன்படுத்திக்கோ, அப்படி இல்லாட்டி ஜீவன் முக்தியாக எடுத்துக்கோ, அப்படி இல்லாட்டி யோக பிரஷ்டனா பிறக்கிறதுக்கு வழி வகுத்துக்கோ. சாய்ஸ் உன் கையில் இருக்குது.
எதுவுமே வீண் கிடையாது. இதில் எதுவுமே வீண் கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம கடவுளையே லட்சியமாக, ஏன்னா 2 மனுஷங்க தான் பார்த்துட்டோம். ஒன்று உலகத்தையே லட்சியமாக வச்சுருக்கான், இன்னொன்று கடவுளையே லட்சியமாக வச்சுருக்கான். உலகத்தையே லட்சியமாக கொண்டவன் எவ்வளவுதான் சுகம் இருந்தாலும் அதில் அவனுக்கு துக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இறைவனையே லட்சியமாக கொண்டவனுக்கு தோல்விங்கிறது ஒரு நாளுமே கிடையாது. ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத்துன்னு சொல்கிறேன். இதில் உனக்கு வீணே கிடையாது. நீ ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே தான் இருப்ப. நீ இந்த இதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னா ஒன்று உனக்கு என்ன கிடைக்கும்? யோக பிரஷ்டனா பிறப்ப, அப்படி இல்லாட்டி ஜீவன் முக்தனா ஆவ, அப்படி இல்லாட்டி ஜீவன் முக்தன் ஆகிட்டா விதேக முக்தன் கிடச்சிரு வந்து ஜீவன் முக்தனா ஆகுவ. அப்படி இல்லை மரண சமயத்தில் நீ இறைவனையே ஸ்மரிச்சுக்கிட்டு நீ மரணம் இது பண்ணும்போது உனக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற. இல்லாட்டி என்ன பண்ணணும்? இந்த சக்கரத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரணும். இந்த பிரம்மாவுடைய ராத்திரி பகலுக்குள்ளே நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? முழிச்சு தூங்குற மாதிரி பிறந்து பிறந்து யானி காணிஜா பாப்பாணி நம்ம சுற்றிட்டு வரணும். 19 பூத கிராமச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே வஷஃப் பார்த்த பிரபவந்த்யஹ ராகமே பூத கிராமச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே வஷஃப் பார்த்த பிரபவந்த்யஹ ராகமே. இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோம். அந்த ஃபோனு பழசாக போச்சு. புது ஃபோன் வாங்குகிறோம். என்ன செய்வோம்? நம்ம இந்த சிம் கார்டை தூக்கி, இதில் இருக்கிற சிம் கார்டை அதில் தூக்கி போடுவோம். இப்போ தான் இதில் டாப்அப் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்த ஃபோன் மாற்ற வேண்டியது இருக்குது. சிம் கார்டில் என்ன ஆகுது? நமக்கு அந்த டாப்அப்பு, நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாமே அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி பூத்த கிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே. இந்த பூத்த கிராமம்னு இந்த ஜீவராசிகள் அனைத்தும் சயேவ அயம். எப்படி நம்ம ஒரு சிம் கார்டை ஒரு இதுலேருந்து தூக்கி போடும்போது நம்ம என்னென்ன டாப்அப் பண்ணி வச்சுருக்கோமோ அதோடையே சேர்ந்து தான் அந்த சிம்மில் அட்டாச் ஆகிருக்கு. அதே போல் இந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகும்போதோ அடுத்த பிரளயத்திலிருந்து முழிக்கும் போதோ அதே புண்ணிய பாப்பத்தோடு என்ன ஆகுதான்? பூத்வா பூத்வா பிரளீயத்தே. மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து அதே புண்ணிய பாப்பா அக்கௌண்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகுது. இப்படி தூங்கி முழிக்கும்போது நம்ம என்ன கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் தூங்கும்போது ரிலீஃப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? என்ன புண்ணிய பாவம்லாம் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை முழிச்சோன்னே டங்கின்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிச்சு. அதே மாதிரி நீ என்ன புண்ணிய பாபத்தை உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்த்து வச்சுருக்கியோ, ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் நம்மளோட புண்ணிய பாபம் ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த ஸ்டோர் ஹவுஸ் எப்படி நம்ம டாப்அப் பண்ணுறது, நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் சிம் கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதுபோல் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இந்த மனம் புத்தி பிராணன் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த ஸ்தூல சரீரத்தை இயக்குகின்றது. 3 விஷயம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்மளுடைய புண்ணியம், பாபம், நம்மளுடைய கல்வி, 3மே அதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது வந்து. ஏன்னா நம்ம இதை நம்பித்தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் பார்க்குறோம், சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ அருமையாக பாடுறவங்கள பார்க்குறோம், அந்த சைல்டு ப்ராடிஜிலாம் பார்க்குறோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? எதை நம்ம சொல்கிறோம்? அவங்க போன ஜென்மாலேயே அவங்க இது எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. அப்போ 3 விஷயம், புண்ணியம், பாபம், நம்மளுடைய கற்ற கல்வி. இப்போ எதனால் நம்ம இது ரொம்ப சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மாவில் நீ உன்னைய ஜீவனாக நினச்சிட்டு இறந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக அடுத்த பிறவிலையும் ஜீவனாக நினச்சிக்கிட்டு தான் முழிப்ப. நீ உடம்பாக நினச்சிட்டு தூங்குனீன்னா உடம்பாக தான் முழிப்ப. நீ உடம்பில்லைங்கிற எண்ணத்தை உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் பதிய வச்சுட்டேன்னா உனக்கு மீண்டும் பிறவி கிடையாதுன்னு சொல்லு. இப்போ திரும்பவும் பூத்வா பூத்வா பிரளீயந்தே, மீண்டும் மீண்டும் தோன்றி ஒடுங்குகின்றது. ராத்திரியாகமே வஷஃப் பார்த்த
பிரபவந்த்யஹராகமே அவசக ராத்திரியாகமே இரவு வரும்போது அது என்னாகின்றது, நம்முடைய விருப்பம் இன்றியே அதில் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒடுங்கி தான் ஆகணும். பிரம்மாவினுடைய இரவு வரும்போது நமக்கெல்லாம் அதில் சாய்ஸ் கிடையாது. நம்முடைய விருப்பம் இன்றியே என்ன பண்ணுறோம், அதில் அவசக ஒடுங்கிறதும் தோற்றமும் நம்முடைய கையில் இல்லை, நம்முடைய விருப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு இதில் முக்கியம், இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கும் போதே இதில் நம்ம அபிமானத்தை விடணும். ஏன்னா இதுதான் நமக்கு பலமாக இருக்குது. எனக்கு இந்த துக்கம் இருக்குது, எனக்கு மனம் ஒன்று இருக்குது, நான் மனசு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், அது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நமக்கு அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க அபிமானத்தை நீங்கினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஞானத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பிறப்பு கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஞானத்தை அடைவதற்காக தான். அவர் நொச்சூர் சாமி சொல்வார், உனக்கு அறிவெல்லாம் எதுக்கு பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பிறவியிலேருந்து விடுபடுறதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்காரு. நீ ராக்கெட் விடுறதுக்கும் சேட்டலைட் விடுறதுக்கும் ஆட்டம் பாம்பு போடுறதுக்கும் நீ அதுக்கெல்லாம் இந்த அறிவு கொடுக்கல. நீ இதை வேற விதமாக அந்த மாயையில் வேற என்னத்தையோ தேடி நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த பகவான் இந்த ஞானத்தை கொடுத்ததே எதுக்காக அப்படின்னா அந்த பிறவியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இப்போ யார் ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிறானோ அவன் இதுலேருந்து விடுபடுகின்றான். இந்த பிரம்மாவுடைய சிருஷ்டி பரியந்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது, நம்மளுடைய பிறப்பு சுழல் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. யார் ஒருவன் இதை புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த சுழலிலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் பிரம்மத்தை பற்றி விளக்க போகிறாரு. நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். மாமுபேத்ய புனர்ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ ஆப்ரஹ்மபுவனாலோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுகசஹஸ்ராந்தாம் தேஹோராத்ரவிதோ ஜனாஹ அவ்யக்தாத்வ்யக்தயத் சர்வாஹ பிரபவந்த்யஹராகமே ராத்ரியாகமே பிரளீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்ஞகே பூதக்ராமஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே வஷஃப் பார்த்த பிரபவந்த்யஹராகமே. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரேகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.